உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி என்னவென்றால், மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கணிக்கும் சக்தி. அது எங்கேயும் எப்போதும் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு குறைபாடு. அந்த சக்தி எப்போதும் தவறாகவே செயல்படுகிறது, விதிவிலக்கே இல்லாமல். அந்த தவறான சக்தி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை பற்றி இந்த உரையாடலின் இறுதியில் நான் சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு வினா. கடந்த வாரம் நீங்கள் செய்த தவறு இன்னும் உங்கள் நினைவில் இருக்கிறதா? நீங்கள் செய்த தவறை மற்றவர்களும் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த வினாவிற்கு உங்களிடம் விடை இருந்தால் உங்கள் வாழ்வையே மாற்றி அமைக்கும். 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு கார்னல் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடைபெற்றது. உளவியலாளர் தாமஸ் கிலோவிச் மாணவர் குழுவிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். கேலிக்குரிய உருவம் பதித்த சட்டையை அணிந்து கொண்டு கூட்டமான அறைக்குள் நடந்து செல்லுங்கள் என்றார். மாணவர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு கூச்சம், அதே சமயத்தில் ஒரு பயம். மாணவர்கள் வெளியே வந்த பின் ஆசிரியர் அவர்களிடம் கேட்டார், எத்தனை பேர் உங்களது சட்டையை கவனித்திருப்பார்கள் என்று கேட்டார். அதற்கு மாணவர்கள் சொன்னார்கள், 50 விழுக்காடு பேர், பாதி பேர் என்னை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். உண்மையான எண்ணிக்கை 25 விழுக்காடு, சரியாக பாதி. ஆனால் இந்த ஆய்வில் இன்னொரு பகுதி ஒன்று இருக்கிறது. அதுதான் தலைகீழாக மாற்றக்கூடியது. அது என்னவென்று சற்று பொறுங்கள். அதற்கு முன்பு இது ஏன் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் மனம் ஒரு நாளில் 60,000 எண்ணங்களை செயல்படுத்துகிறது. இந்த 60,000 எண்ணங்களும் யாரை பற்றி இருக்கும் என்று நினைத்தீர்களா? இந்த 60,000 எண்ணங்களில் பாதி எண்ணங்கள், சரிபாதியான எண்ணங்கள், இன்னும் சொல்ல போனால் 3/4 எண்ணங்கள் நம்மளை பற்றியே தான் இருக்கும். நம் மனதிற்கு நம்மை மட்டும்தான் தெரியும், மற்றொரு மனம் நமக்கு தெரியாது என்பதால் நம்மையே மையமாக வைத்து இந்த உலகை அளவிடுகிறது. இதற்கு தான் வெளிச்ச மயக்கம் என்று பெயர், ஆங்கிலத்தில் த ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆனால் இங்கு ஒரு வினா எழுகிறது. மற்றவர்களும் இதே போல்தான் உணர்கிறார்களா? அவர்களும் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தங்களை தாங்களே சிந்தித்து கொண்டேதான் இருக்கிறார்களா என்று ஒரு வினா எழுகிறது அல்லவா? இதற்கான விடை இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தெரிந்த பின் நீங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே மாறிவிடும். அந்த ஆய்வின் 2வது பகுதி என்று ஒன்று சொல்கிறேன் அல்லவா, அதை பற்றி இப்போது பார்க்கலாம். கிலோவிச் அந்த மாணவர்களிடம் முன்னொரு வினா கேட்டார். அந்த அறையில் உள்ளவர்கள் உங்களை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மாணவர்கள் சொன்னார்கள், எங்களை கேலி பண்ணி சிரித்திருப்பார்கள், அல்லது எங்களை கேவலமாக நினைத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அறையில் இருந்தவர்களிடம் கேட்டால் அவர்கள் தங்களை தாங்களே பார்த்து கொண்டிருந்திருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனால் தாங்களுக்கு கொடுத்த வினாவிற்கு விடை என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களது உடை, தங்களது முகபாவனைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இங்கு நடமாடி சென்ற மாணவர்கள், அதாவது கேலி சித்திரம் அணிந்த சட்டை அணிந்த மாணவர்களை பற்றி அவர்கள் சிறிதும் எண்ணவில்லை என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அனைவரும் தங்களை பற்றியே தான் சிந்தித்திருந்திருக்கார். அந்த சட்டை அணிந்தவர்கள் பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களே முக்கியம். இப்பொழுது இந்த வெளிச்ச மயக்கம், அதாவது ஸ்பாட்லைட் எஃபெக்ட் எங்கெல்லாம் நம்மளை பாதிக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் மேடையில் ஒரு நாள் தடுமாறி விட்டீர்கள். உடனே இங்கு உள்ளவர்கள் அனைவரும் தங்களை பார்த்து சிரிப்பார்கள், கேலி செய்வார்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் அது அப்படி இல்லை. முன்வரிசையில் அமர்ந்தவன் தான் எப்பொழுது பேசப் போகிறான், அதை சரியாக பேச வேண்டும் என்பதை பற்றி தான் யோசிக்கொண்டிருப்பான். நீங்கள் தடுமாறியை பற்றி அவன் மனதில் நினைத்து கொண்டேலாம் இருக்க மாட்டான். உங்களது நெடுநாள் கனவு படைப்பை வெளியிட்டீர்கள். எந்த திசையிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவு வரவில்லை. உடனே நீங்கள் நினைப்பது, எனது படைப்புகளை யாரும் விரும்பவில்லை என்று தானே. உண்மை என்னவென்றால் உங்களது புது படைப்பு அவரது கண்களுக்கு போய் சேரவில்லை. உண்மையில் அவர்கள் உங்களை நிராகரிக்கவெல்லாம் இல்லை, அவர்களிடம் போய் நீங்கள் சேரவில்லை என்பதுதான் உண்மை. இன்று சேராவிட்டாலும் என்றோ ஒரு நாள் சேர்ந்து விடுவாய். இன்னொரு நாள் சிவந்த கண்களோடு அலுவலகம் செல்கிறீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கண்களை யாரும் பார்த்து விடுவார்கள், என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்பது நீங்கள் நினைப்பது இயல்புதான். ஆனால் அவர்கள் யாரும் உங்கள் கண்களை பார்க்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் கண்களும் சிவந்தே இருக்கின்றன. ஆனால் இதை அறிந்தும் இந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியுமா? இல்லை, இது எப்போதும் என்றென்றும் நம்மளோடு தான் இருக்குமா என்பதை பற்றி தான் இந்த உரையாடலின் மிக முக்கியமான பகுதி. உண்மை என்னவென்றால் இந்த உணர்வை நிறுத்த முடியாது யாராலும் எப்போதும். ஏனென்றால் இது உங்கள் மனதின் அமைப்பு, குறைபாடல்ல, இது அதோட இயல்பு. உங்களை பாதுகாக்க உங்கள் மனம் இதை செய்கிறது. சமூக நிராகரிப்பு என்பது தொன்மை காலத்திலிருந்தே மரணத்திற்கு சமம். அதனால்தான் மனம் எப்பொழுதும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அளவிட்டு கொண்டே இருக்கிறது. குறை என்னவென்றால் அந்த அளவீடு தவறான தரவுகளை கொண்டே செயல்படுகிறது. நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யூகிக்கிறீர்கள், ஆனால் அந்த யூகம் எப்போதும் தவறாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதே என்று சொன்னனே, ஞாபகம் இருக்கிறதா? அந்த சக்தி உங்களுக்கு இல்லவே இல்லை, அது ஒரு மாயை. இத்தனை நாளாக மாயைக்கு அஞ்சி ஒரு சில செயல்பாடுகளை நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தீர்கள். வாய்ப்புகளை தள்ளி வைத்தீர்கள், உங்களையே சிறியதாக நினைத்தீர்கள். இத்தனையும் ஒரு மாயைக்காக.
இந்த உணர்வு மீண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாரும் உங்களை பார்க்கவில்லை. அப்படியே அவர்கள் உங்களை பார்ப்பது போல் இருந்தாலும் அவர்கள் தங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினையுங்கள். ஒரு நொடியாவது நினையுங்கள். அவ்வளவுதான். வெளிச்சம் உங்கள் மீது இல்லை. அது என்றும் இருந்ததில்லை. இந்த உலகம் பகலிலும் இருளாகத்தான் இருக்கும். அந்த இருளில் போய் விழுங்கள். யாரும் பார்க்க மாட்டார்கள். உங்கள் மனம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எதிராக செயல்படும் மாயை வேறொன்று இருக்கிறது. அதுவும் இதுபோல உங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு முடிவுகளையும் ஆள்கிறது. அதற்கு பேர் தான் தன்னெறியா ஐயம், த இம்போஸ்டர் சிண்ட்ரோம். அடுத்த காணொளியில்